ஹாய் காய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல, அதாவது டேட்டா டேபிள்ல ஒரு குறிப்பிட்ட செல்லுல இருக்கிற வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வேல்யூ எடுத்து இன்னொரு வேல்யூவும் எடுத்து நம்ம ஆட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன்ஸ் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் செல் வேல்யூ மட்டும் நம்ம எடுக்க சொல்றாங்க. ஓகேங்களா? அதை நம்ம UiPathல எப்படி அச்சீவ் பண்ணலான்றத ஸோ நம்ம UiPath ஸ்டூடியோவில் போயிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸலில் போயிட்டு உங்களுக்கு எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வாங்க எக்ஸலுக்குள் போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இதான் நமக்கு ஒரிஜினல் டேட்டா. ஓகேங்களா, இதான் நமக்கு ஒரிஜினல் டேட்டா. இப்போ நம்மகிட்ட சொல்றாங்க, எனக்கு பிரவீன் பிரிண்ட் பண்ணணும், சரிங்களா, அவரோட பின்கோடு மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதே போல பிரசன்னா என்றவரோட நேமையும் பிரிண்ட் பண்ணணும், அவர் எந்த லொக்கேஷன் அப்படின்றது பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அதை எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக் செல்ல இருந்து எடுத்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதை நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பிரவீன் பிரிண்ட் ஆகணும், அதே போல் எனக்கு பின்கோடு அவரோட பின்கோடு பிரிண்ட் ஆகணும், அதே போல் பிரசன்னா அவங்களோட பேரும் பிரிண்ட் ஆகணும், அப்புறம் அவங்க எந்த லொக்கேஷன் அப்படின்றத பிரிண்ட் ஆகணும். சரி, இது பிரிண்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளைன் ஒரு ஷீட்டுக்குள்ளே போகிறோம். போனீங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க, இது ஹெட்டர் இருக்கு. ஸோ ஹெட்டர் நம்ம அந்த ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி, அதாவது அந்த ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆட் ஹெட்டர்ஸ்னு இருக்கும். அது நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ ஹெட்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஸ்டார்ட் அப்புறம் இது ஹெட்டராக கன்சிடர் பண்ணிக்கிச்சா, ஸோ இது நமக்கு ஒரு இண்டெக்ஸாகவே கன்சிடர் பண்ணாது. ஸோ இங்கே இருந்தால் நமக்கு கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது 0th இண்டெக்ஸாக ஆரம்பிக்கும், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, இது ஃபுல்லாமே செகண்ட் இண்டெக்ஸு. அதே போல் காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1லேருந்து ஆரம்பிக்காது இண்டெக்ஸ் பொறுத்தளவுக்கு எப்பயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா காலம் ரோவும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலம் பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் 0th காலம், அப்புறம் இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்டு காலம், இது ஃபோர்த்து காலம். ஓகே, இப்போ எனக்கு பிரவீன் வேணும். ஸோ அது எந்த ரோல இருக்கு? 0th ரோல இருக்கு. அப்புறம் எந்த காலத்தில் இருக்கு? ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கு. ஸோ எனக்கு இந்த 0th ரோவையும் இந்த ஃபர்ஸ்ட் காலமையும் சேர்த்தா எனக்கு இது கிடைச்சிடும். சேம் எனக்கு பின்கோடு வேணும் இல்லையா, இந்த பிரவீனோட பின்கோடு வேணும் இல்லையா. ஸோ இது பாருங்க, 0th ரோலையும் அதே போல் காலம் 4th ரோவையும் நான் கால் பண்ணா, மீன்ஸ் அதை நாங்கள் கொடுத்தா எனக்கு இது எடுத்துகிட்டு வந்துடும். அதே போல் பிரசன்னான்ற ஒரு நேம் வேணும் இல்லையா. ஸோ அது செகண்டு ரோலையும் செகண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ரோலையும் ஃபஸ்ட்டு காலத்துலையும் இருக்கு. அதே போல் லொக்கேஷன், அவரோட லொக்கேஷன் வேணும். ஸோ அதே போல் தான் இப்போ செகண்ட் ரோலையும் அதே போல் தேர்டு காலத்துலையும் இருக்கிறது தான் இந்த லொக்கேஷன் ஹைதராபாத் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இண்டெக்ஸிங் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குறிப்பிட்ட வேல்யூஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே ஃபெச் பண்ணலாம். வாங்க ஸ்டூடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டூடியோக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா எக்ஸல் ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்டிவிட்டீஸில் எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் இங்கே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணிக்கலாம். நான் ஹார்ட் கோட் பண்ணுறேன், பட் நீங்கள் ப்ராப்பராக கான்ஃபிக் ஃபைல்லையோ இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். இப்போது நான் ரீட் போட் பண்ணிட்டேன். அப்புறம் இதை நான் ரீட் பண்ணுறேன். டு ரீட் ரேஞ்ச்
ஓகேங்களா. எக்ஸலோட ரீட் ரேஞ்சை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்னது இருக்கு, ஷீட் 1. அது என்னது ஷீட் 1ன்றது பாருங்க, நமக்கு டேட்டா ஷீட்ல அது அப்படியே அந்த ஷீட் நேமிங் நான் எடுத்துட்டு இங்க கொடுத்துட்டோம். நம்ம ஷீட் கொடுக்குறோம் இங்க எம்டியா, இங்க இந்த நமக்கு தேவையான ஷீட் நேம் இதான, நம்ம டேட்டாஸ் எல்லாமே எதுல இருக்கு, டேட்டான்ற ஷீட்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல டேட்டா டேபிள். ஸோ இங்க நான் வந்து என்ன பண்ணிடுறேன், டிடி கண்ட்ரோல் நான் என்ன சொல்லிடுறேன், டேட்டா இல்லைன்னா DT1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆட் ஹெட்டர்ஸ், நான் வந்து இது ஆட் ஹெட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஆட் ஹெட்டர்ஸ்ன்றது என்னது, ஃபர்ஸ்ட் ரோ வந்து எனக்கு ஹெட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஹோவர் பண்ணும்போது specify if the first row in the range should be considered column header definition. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து நமக்கு ஹெட்டரா மாறிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு மெசேஜ் பாக்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஒன் பை ஒன்னா நம்ம போகலாம். மெசேஜ் பாக்ஸ் எடுத்துட்டு DT1ன்றது நமக்கு என்னது, டேட்டா டேபிள். அந்த டேட்டா டேபிள் கால் பண்றேன், DT DT1 DT1 டாட் rows ஆஃப், நமக்கு எந்த இது வேணும், நல்லா கவனிங்க, 0th ரோலையும் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ நான் என்ன பண்றேன், 0th row டாட் ஐட்டம்ஸ், எனக்கு என்னது, அப்புறம் ஐட்டம்ன்றது காலம், ரோன்றது ரோ உங்களுக்கு தெரியும், இப்போ காலம் நேம் சொல்றாங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டாட் டூ ஸ்ட்ரிங் போலாம் தேவையில்லை, மெசேஜ் பாக்ஸ்னால ஓகே, பட் ரைட் எல்லாம் கண்டிப்பா டூ ஸ்ட்ரிங் நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது நல்லது. நான் வந்து என்ன பண்றேன், இப்போ ரன் பண்றேன். இது பாத்தீங்களா, பிரவீன் எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ பிளஸ் நான் என்ன கொடுக்குறேன், இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன், மீன்ஸ் பக்கத்துலேயே ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் ஒரு 2 3 இது போட்டு பிளஸ் மறுபடியும் நான் என்ன பண்றேன், அப்படியே நான் எடுத்துக்கிறேன் இது ஃபுல்லா. இப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க என்ன ஆகுங்க. இப்போ பாருங்க, மறுபடியும் நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும், பின்கோடு வேணும். ஸோ அதே போலதான் 0th இண்டெக்ஸ், அப்புறம் மீன்ஸ் 0th இன்றது காலம்ல இருக்கு நம்மளோட டேட்டா, சாரி ரோல இருக்கு. 4th காலம்ல நமக்கு தேவையான டேட்டா இருக்கு. ஸோ 0th இண்டெக்ஸ் ஆஃப் ரோவும் 4th இண்டெக்ஸ் ஆஃப் காலமும் நம்ம கால் பண்ணணும். இப்போ நம்ம போடலாமா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபுல்லா எடுத்துக்கிறேன், 0th இண்டெக்ஸ்ல 4th இது நான் சொல்றேன். இப்போ நான் மறுபடியும் ரன் பண்றேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பிரவீன் வந்துருச்சா, அது பக்கத்துல வந்து 10 வந்துருச்சா, அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே, இப்போ அதே போல நீங்க இப்போ நான் மறுபடியும் என்னன்னு சொல்றேன், இப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு பிரசன்னான்றது வேணும், அதே போல ஹைதராபாத் அப்படின்றது வேணும். அது நம்ம எப்படி எடுப்போம், மறுபடியும் உள்ள போறோம், போயிட்டு இப்ப பாருங்க, பிரசன்னான்றது எத்தனாவது ரோல இருக்கு, செகண்ட் ரோல இருக்கு. நீங்க இந்த 5th யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. மீன்ஸ் இங்க பார்க்கணும், 0 1 2 செகண்ட் ரோ ஆஃப் இண்டெக்ஸ்ல இருக்கு பிரசன்னா. சேம் ஹைதராபாத்ன்றது எந்த இதுல இருக்கு, 0 1 2 3. ஸோ 0வும் 3யும் நம்ம கால் பண்ணா அழகா எடுத்துட்டு வந்துடும். இப்போ பார்க்கலாமா. ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், எத்தனாவது ரோல, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சேம். இங்க என்னது, அது இப்போ நமக்கு என்ன ஹைதராபாத்ன்றது வேணும் இல்லையா, அது எங்க இருக்கு, 0 1 2. செகண்ட் ஆஃப் ரோலையும் 0 1 2 3 தேர்டு காலம்ல இருக்கு. ஓகேங்களா. இங்க என்ன பண்ணிக்கிறோம், நம்ம 2வையும் இங்க 3யும் நான் கால் பண்றேன். ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க, 2 அழகா வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து.
ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸில் வந்து பிரவீனும் அப்புறம் அதோட பின்கோடு கொண்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பிரசனாவும் ஹைதராபாத்தும் வந்துருச்சு. ஓகேங்க, அவ்வளோதாங்க இது. இப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இங்கே மாற்றிக்கலாம். மீன்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ் நேம் இஸ் போட்டு பிரசன்னா வரும். அப்புறம் இஸ் ஃப்ரம் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு இதுக்கு ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸ் பாருங்க. ஹிஸ் நேம் இஸ் பிரசன்னா, இஸ் ஃப்ரம் ஹைதராபாத். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதை நான் நோட் பண்ண இங்கே எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா டேபிளை கால் பண்ணிடணும். டேட்டா டேபிள் கால் பண்ணிட்டு டாட் போட்டு அதில் எனக்கு டேட்டா டேபிள்ன்றது ரோஸ் அண்டு காலம் சேர்ந்தது தான். ஓகேங்களா, அதில் நமக்கு ரோஸ் வேணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டாட் ஐட்டம்ஸ்ன்றது காலம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸில் ஐட்டம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எத்தனாவது ரோ வேணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அதே போல் எத்தனாவது காலத்துலேருந்து வேல்யூ வேணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ இதோட மீனிங் என்னது, இப்போது 0th ரோலையும் ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.